குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்து பேப்பர் கரெக்ஷனில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நல்ல மார்க்கு, ஸோ எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் குறையும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுப்போன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஸோ வந்து ப்ரெசன்டேஷனை பேஸ் பண்ணியோ மார்க்கு அப்பாவெல்லாம் டவுன் ஆகலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா போயிடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் அண்ட் மேக்ஸ் தவிர மற்ற சப்ஜெக்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுப்பா. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கிற கொஸ்டினில் உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 5 மார்க்ஸ் கிடைக்கும். இதே உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்து ப்ரெசன்டேஷன் வந்து சரியாக இல்லைன்னா 4 மார்க்காக கிடைக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து சேம் தான் எழுதுறது, ஆனால் அது ப்ரெசன்டேஷன் பேஸ் பண்ணி மார்க்ஸ் வேரி ஆகும். ஓகேங்களா. அது என்ன எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். ஓகேங்களா. ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ரொம்ப அழகாக பார்த்து எழுதணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃபுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. நார்மலாக. ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம், பேராகிராஃபாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்க கீ ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் கதை மாதிரி எழுதி வச்சுட்டுக்கிறான்ட்டு மார்க் குறைக்க பார்ப்பாங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு எழுதுறது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், தயவுசெய்து ஹைலைட்லாம் பண்ணாதீங்கப்பா கீ ஆன்சர்ஸ். ஓகேங்களா. நீங்கள் ஹைலைட் பண்ணுவீங்க, ஸோ அதனால் மார்க் கொடுப்பாங்கன்னா அந்தமாரி பண்ணுறதால என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக எதுனா மாற்றிது அதை ஹைலைட் பண்ணிங்கன்னா அதை கண்டுபிடிச்சி மார்க் குறைச்சிருவாங்க. அதனால் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் புரிகிற மாதிரி எழுதுங்க. டாபிக் போட்டு எழுதுங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுதும் போது யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுற சகஜம். ஸோ ஏதோ ஒரு வேர்டு தப்பாக எழுதிட்டேன், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் எழுதுங்க. அதை போட்டு அடிக்கிறது, ஒயிட்னர் போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் மார்க் யாருமே போட மாட்டாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் 5 மார்க் எடுக்க வேண்டியதில் 4 கொடுக்கலாம், 4.5 கொடுக்கலாம், 3 மார்க்குக்கு 2, 2.5 இந்த மாதிரி குறையத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே நான் ஆன்சர் வந்து ஓரளவுக்கு தான் கரெக்டாக எழுதிருக்கேன், ஸோ என்னோடய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் 5 மார்க் கொடுக்க வேண்டியதில் ஒரு 3 மார்க் இல்லை 4 மார்க் கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது, ஆன்சர் ஓரளவு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷனுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ இது மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் இருக்கும். ஸோ யாரும் வந்து ஒரி பண்ணாதீங்கப்பா. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்கோரே வரும். ஓகேங்களா. இப்போ நான் இதை சொன்னதை 10th ஸ்டூடெண்ட்ஸை கேட்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான மார்க்ஸு 10th வரும். எப்பவுமே 11th 12th கம்பேர் பண்ணுறதுல 10th தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஓகேங்களா பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா. மேட்ச்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.